நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெமினி ஜோதிடத்துல அடுத்த லெசனை நோக்கி போறோம். அந்த லெசன்ல இன்னைக்கு இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்கே. ஏஎம்கே நம்ம போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை பத்தி பார்த்துருப்போம், ஆத்மகாரகன் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏஎம்கேவை பத்தி பார்க்க போறோம். ஏஎம்கேனா அமர்த்திய காரகன். அமர்த்திய காரகனா என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே முன் வீடியோல சொல்லியிருக்கோம், நேயர்களுக்கு நல்லா தெரியும். புதுசா வந்திருக்கிறவங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா எளிமையா புரியும். நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபா. வணக்கங்கண்ணா. ஸோ அமர்த்திய காரகன். அமர்த்திய காரகன் வந்து ஜெமினி ஜோதிடத்துல 2வது ஹையஸ்ட் டிகிரி இருக்கக்கூடிய பிளானட் தான் அமர்த்திய காரகன். ஸோ அமர்த்திய காரகன் இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி அமர்த்திய காரகன் என்னத்து குறிக்குன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமர்த்திய காரகனை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, அமர்த்திய காரகனை வச்சு மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்மானிக்க வேண்டாம். அதோட முன்னாடி நார்மலான பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். 10ஆம் வீட்டு அதிபதி எங்க உட்காந்துருக்கு, 10ஆம் வீட்டுல என்ன கிரகங்கள் உட்காந்துருக்குது, அதை வச்சு நம்ம வேலை என்ன வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்மானிப்போம். சோ அந்த டெக்னிக்கோட அடிஷனலா இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இது என்னோட அப்சர்வேஷன். சோ வெரி குட். ஏஎம்கே வந்து பாத்தீங்கன்னா என்னத்த சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏஎம்கேங்கிறது வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. என்ன வேலை செய்வாங்க, என்ன தொழில் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம ஏஎம்கே வச்சு செக் பண்ண முடியும். அது 2ஆம் வீட்டோட காரகத்துவத்தை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். சோ அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி பணம் சம்பாதிப்பாங்க, குடும்பம் எப்படிப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்கள், பேச்சு எப்படிப்பட்டது, இதெல்லாமே ஆத்மகாரகன் அமர்த்தியக்காரகன் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏஎம்கே வச்சு செக் பண்ணிக்கலாம். அதான் ஏஎம்கே வந்து எங்க உட்காந்துருக்கு, நம்ம ஆத்மகாரகன் வீடியோல எப்படி பேசியிருந்தோமோ அதே மாதிரி தான். ஏஎம்கே வந்து எந்த வீட்டுல உட்காந்துருக்கு, ஏஎம்கே வந்து நீச்சமா இருக்கா, உச்சமா இருக்கா, வக்கரமா இருக்கா, சோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. பட் ஏஎம்கே என்ன பொசிஷன்ல இருக்கிறதுங்களா நீங்க நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பட் இந்த பேசிக்கான விஷயத்தை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாத்தையும் ஒரே டைம்ல பேசணும்னா கன்ஃபியூஷன் ஆயிரும். சோ அதனால ஏஎம்கே ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன கரியரை சொல்லுது அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெரி குட். ஓகே, சூரியன் ஏஎம்கே. சூரியன் ஏஎம்கே வந்து உங்களோட அனுபவத்துல சொல்லுங்கன்னா என்ன வேலையில இருந்திருக்காங்க? கண்டிப்பா சூரியன் ஏஎம்கே அப்படின்னா அரசு சார்ந்த வேலை, இல்லைன்னா அரசியல், அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போவாங்க. குறிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. கண்டிப்பா மத்த யோகங்கள் இருக்கும் பட்சத்துல இது 100க்கு 100 வேலையை ஒர்க் ஆகும். அந்த கவர்மெண்ட் வேலைக்கு மத்த யோகங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த சூரியனும் ஏஎம்கே அப்படிங்கிற பொசிஷன் இன்வால்வ் ஆகும்போது சோ கவர்மெண்ட் வேலைக்கு உறுதியா போகலாம். இல்லைன்னா மேனேஜரா இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம், ஒரு 10 பேருக்கு மேனேஜ் பண்ற வேலையா இருக்கலாம். சோ ஒரு என்ன சொல்றது, கமாண்ட் கொடுக்குற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இந்த வேலையில கமாண்ட், இப்ப டீம் லீடர், ஐடி கம்பெனில கூட டீம் லீடரா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு லீடர்ஷிப் பொசிஷன், அந்த வேலையை தான் சொல்லிக்கூடியது சூரியன் ஏஎம்கே. சோ இவங்க ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பீச் நம்ம இதுல 2ஆம் வீட்டு சம்பந்தப்பட்டதுதான். ஸ்பீச் எப்படிப்பட்ட இருக்கும், சூரியன் ஏஎம்கேயோட ஸ்பீச் வந்து அத்தாரிட்டேட்டிவா இருக்கும், கமாண்டிங்கா இருக்கும். ஒருத்தருக்கு ஆர்டர் போட்டு இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்றதான் சூரியன் ஏஎம்கேவோட ஸ்பீச்சா இருக்கும். சோ அந்த சூரியனோட ஸ்பீச் வந்து வரும்னு வச்சுங்களேன், ஒரு அரசன் பேசணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, சந்திரன் அமர்த்தியக்காரகன். சோ சந்திரன் அமர்த்தியக்காரகன் நான் நோட்டீஸ் பண்ணதை நான் சொல்றேன். எஸ்பெஷலி இந்த எமோஷனல் ராசியில எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது தண்ணீர் ராசியான கடக ராசி, விருச்சக ராசி, இல்லைன்னா மீன ராசியில எல்லாம் ஏஎம்கே இருந்துச்சுன்னா, ஐ மீன் எமோஷனல், ரொம்ப எமோஷனல், கண்ணீர் விட்டு ஈஸி, கண்ணீர் உடம்பு கண்ணில இருந்து கண்ணீர் ஈஸியா வந்துடும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு. நான் நோட் பண்ண பேடன். சோ சந்திரன் ஏஎம்கே என்ன மாதிரினா, உங்களுக்கு கேரிங்கான ப்ரொஃபஷன் எல்லாமே செட் ஆகும். பப்ளிக், அதாவது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, நர்ஸ், இந்த லிக்விட் சம்பந்தப்பட்டது, வாட்டர் சம்பந்தப்பட்டது, பால் சம்பந்தப்பட்டது, இந்த லிக்விடா இருக்கிற ஐட்டம் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். சந்திரனோட ஐட்டம் தான், லிக்விட்னாவே சந்திரன் தான். சோ அப்படிங்கும்போது இந்த பால் சம்பந்தப்பட்டதெல்லாம், பால் தொழில், இந்த மாதிரி கூட சந்திரன் ஏஎம்கே சொல்லலாம். இல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது சொல்லுங்க. சொல்றேன் கொஞ்சம், என்ன சொல்றது, பெட்ரோல் பங்கு, ஃபியூல், இதெல்லாம் கூட லிக்விட், இதுவும் சேர்த்துக்கலாமா சந்திரனுக்கு? இது வேண்டாம், இது வேண்டாம். இது வந்து சந்திரன் அந்த மாதிரி சந்திரன் வராது. சந்திரன் நீங்க இந்த எப்ப சேர்த்துக்கலாம்னா, சந்திரன் சனி சம்பந்தப்படும் போது சேர்த்துக்கலாம். ஓ வெரி குட், சூப்பர். சந்திரன் சனி சம்பந்தப்படும் போது நீங்க இதை சேர்த்துக்கலாம். சனியும் சந்திரனும் சம்பந்தப்படும் போது உங்களுக்கு, ஏன்னா சனி ஆயில் கொண்டான இருக்கும், ஆயில் பெட்ரோல்ல சனி. சோ அது வந்து சனி ஏஎம்கேல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதனாலதான் நான் அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட கேட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை கேட்டேன். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சந்திரன் ஏஎம்கே அகைன் மைண்ட் சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது. சோ மைண்ட் சம்பந்தப்பட்ட கரியர் என்ன, சைக்காலஜி. சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். சோ இந்த மென்டல் ஹெல்த் ஃபோக்கஸ் பண்றீங்க, அதெல்லாம் இப்ப சந்திரன் ஏஎம்கே 6ல அப்படின்னா சொல்லலாம்.
மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜி சம்மந்தப்பட்ட அது மாதிரி கூட சொல்லலாம். சந்திரன் கேது 6ல வெரி குட். சந்திரன் ஏஎம்கே. ஸோ இவங்க வந்து சைக்காலஜி மற்றவங்களை ஹீல் பண்ணக்கூடிய பவர் எங்களுக்கு உண்டு, ஹீலிங் ப்ரொஃபஷன் சொல்லலாம். ஸோ எமோஷனல் லெவல்ல பிரில்லியன்ட். எல்லாமே சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஓகே, பிரில்லியன்ட். பிரில்லியன்ட். நெக்ஸ்ட் புதன் ஏஎம்கே. ம். ஸோ ஐடி, ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு அவர் தான் அதிபதி, புதன் தான். ஒரு ட்ரேடர் அவரு, நிச்சயமா நிச்சயமா. ஸோ பிசினஸ் மேன் அவரு. ம். ஸோ புதன் கண்டிப்பா. ஏஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கரியர்ல வேலையில விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. 2-3 வேலையை ஒரே டைம்ல கூட செய்யறக்கு அமைப்பு உண்டு. வேலை ஓ. மாத்திக்கிட்டு இருக்கிறது, ஃப்ரீக்வெண்டா வேலை மாத்துறது, வேலையில விளையாட்டுத்தனமா இருக்கிறது. ஸோ ஒரு ஹாபி வந்து ம். வேலையை எடுத்து பண்றது. புதன் வந்து அனலிட்டிக்கான பிளானட், அனலிசிஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல பிளானட். அப்புறம் வந்து எழுத்து துறையில இருக்காங்க இல்லையா, என்ன சொல்றது, பத்திரப்பதிவு ஆமா. துறை, இந்த மாதிரி பதிவுத்துறை. ம். இந்த மாதிரி எழுத்து ஓகே. புத்தகம் எழுதுறது, ரைட்டிங், ஓகே. புத்தகம் எழுதுறது, இந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். புதன் ஏஎம்கே பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது வேலை செய்யறவங்க, பேப்பர் ஒர்க், இதெல்லாமே புதன் தான். சூப்பர். ஓகே. மல்டிபிள் ஸ்கில்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலி மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து புதன் ஏஎம்கே வந்து கொடுத்தோன்னா மல்டிபிள் ஈஸியா அடாப்ட் ஆகிக்குவாங்க, வேலையை ஈஸியா அடாப்ட் ஆகிக்குவாங்க. மல்டிபிள் இயர்னிங்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு வருமானம் வெரி இல்லாம குட். 2-3 வருமானத்துக்கும் அமைப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி வச்சுங்களேன். ம். சூப்பர். ஓகே. ஸோ செவ்வாய் ஏஎம்கே. ம். செவ்வாய் ஏஎம்கே வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், செவ்வாயோட காரத்துவம் என்ன, போலீஸ், மிலிட்டரி, ஸ்போர்ட்ஸ், ஆமா. இன்ஜினியரிங், ராணுவம். லேண்டு, ம். ஆமா. இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ், இதெல்லாமே செவ்வாயோட ப்ரொஃபஷன்ஸ். ஸோ ஆக்ஷன் கரெக்ட். ஓரியன்டட் ஒர்க், உடம்பு யூஸ் பண்ணி வேலை செய்யறது எல்லாமே செவ்வாயோட வேலைன்னு சொல்லலாம். அகைன் ஏன்னா பாடி வந்து செவ்வாய் தான். ஸோ ரைட். பாத்தீங்கன்னா போலீஸ், மிலிட்டரி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க பாடி யூஸ் பண்ணி தான் பாதுகாப்பு துறை எல்லாமே செவ்வாய் தான். ஓகே. டிஃபென்ஸ் நீங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் பிளான்ட். செவ்வாய் வந்து இன்ஜினியரிங்கும் வரும், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் வரும். ஓகே. 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 செவ்வாய் நீங்க ஏதாவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா வேற ப்ரொஃபஷன்ஸ்? கரெக்டா நீங்க எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். போலாம். சுக்கிரன் ஏஎம்கே. ஸோ சுக்கிரன் ஏஎம்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனா என்ன, துணி சம்பந்தப்பட்ட சுக்கிரன் தான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் சுக்கிரன் உங்களுக்கு வந்துருவாரு. ஆக்டிங், ஆக்ட்ரஸ், ஆக்டர், இவங்க எல்லாம் சுக்கிரன் ஏஎம்கேவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கலைத்துறை ஓகே. அப்படின்னாவே சுக்கிரன் தான். ஓகே. அந்த டிசைன் பண்றது, அழகு சம்பந்தப்பட்டது, இந்த லக்ஸூரியான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பார்லர். வந்து பியூட்டி பார்லரு, ம். இந்த மாதிரி பியூட்டி பார்லர், இந்த இல்ல ரிலேஷன்ஷிப் கோச், காஸ்டியூம் இந்த டிசைனர். காஸ்டியூம் டிசைனர், ஓகே. கண்டிப்பா காஸ்டியூம் டிசைனர், டெய்லர், ம். இதெல்லாமே ம். சுக்கிரன் ஏஎம்கே தான். சுக்கிரன் பிரில்லியன்ட். ஏஎம்கே இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கெல்லாம் கொண்டு வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. வெரி குட். கலைத்துறை சுக்கிரனோட இது, அவங்களோட அவங்க என்ன சொல்றது, கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ற மாதிரி ஒர்க் எல்லாமே சுக்கிரன் ஏஎம்கே வரும். ம். ஓகே. ரைட். குரு ஏஎம்கே வந்து, குருனா என்ன, டீச்சர், டீச்சர், ப்ரொஃபசர், குரு, ப்ரொஃபசர், மிஸ்டர். கன்சல்டிங் பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து ம். பாத்தீங்கன்னா ரிலீஜன் சம்பந்தப்பட்டது, கோயில் சம்பந்தப்பட்ட வேலை, ரிலீஜன் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே குருவோட இதுல வரும். ஸோ இதெல்லாமே ஓகே. குரு ஏஎம்கே அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். வெரி. சனி ஏஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ற துறைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். கடின ம். உழைப்பு போடுறது எல்லாமே சனி ஏஎம்கேக்கு உண்டு. லேபர் ஒர்க் எடுத்துக்கலாம், லோ லெவல் ஜாப் எல்லாமே எடுத்துக்கலாம், மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி பெட்ரோல், ஆயில், இதெல்லாமே சனியோட காரத்துவத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். வெரி குட். வெரி குட். ஓகே. இரும்பு சம்பந்தப்பட்டதும் செவ்வாய், இது சனி தான். ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, இந்த லேத் ஒர்க்கு, ம். இதுவும் சனி ஏஎம்கே தான். ம். ஓ. இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மோஸ்ட்லி சனி, மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே சனி ஆதிக்கத்தில் வருவாங்க. கரெக்ட். ரொட்டீனா பண்றதும் அகைன் சனியோட ஒர்க் தான். ரொட்டீனா ஒரே ஒர்க் ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் சனி ஏஎம்கேக்கு அமைப்பு உண்டு. 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து ஒரே வேலையில இருக்கிறது அந்த மாதிரி. அந்த மாதிரியும் சொல்லலாம். லாங் டேர்ம் ஒரே ஜாப்ல இருக்கிறது, அந்த மாதிரி. ஓகே. ஸோ ராகு சூப்பர். ஏஎம்கே. ம். ராகு ஏஎம்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கன்வென்ஷனலா இருக்கும். ஃபாரின் வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யறது, எம்என்சில ஒர்க் பண்றது, சூதாட்டம், ம். ஸ்பெகுலேஷன், ஸ்டாக் மார்க்கெட், இல்லீகல் பிசினஸ், இந்த 2ஆம் நம்பர் ஓகே. பிசினஸ் சொல்றது. ராகு ஏஎம்கே பிசினஸ் பண்ண தயாரு, பட் ஆனா கவர்மெண்ட் வந்து ரெடியா இல்ல அந்த பிசினஸ் வந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே. இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையுமே ராகு ஏஎம்கே கொண்டு பண்ணக்கூடிய பவுண்டு உண்டு. ஆக்சுவலி 2ஆம் வீட்டுல ராகு ஓகே. இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்ப 2ஆம் வீட்டு ஓ. ராகு ஏஎம்கே வந்து பாத்தீங்கன்னா, ராகு ஏஎம்கே திசா புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன்,
அந்த டைம்ல ஒரு ஓகே. சில ஃபுட் மேல அப்சஷன் இருக்கும். அந்த ஃபுட் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஓ! ஃபுட் அடிக்ஷன் கூட குடுக்கும் ஏஎம்கே. உணவுல வந்து அடிக்ஷன் வெரி குடுக்கக்கூடியது ராகு ஏஎம்கே. ம். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷனலான ராசியில இருந்துச்சு அப்படின்னாலாம், உங்களுக்கு வந்து அதாவது நீர் ராசியில கொஞ்சம் கெட்டு போய் இருந்துச்சுனாலாம், ஃபுட் அடிக்ஷன் ஒரு சில பேருக்கு ம். ஃபுட் அடிக்ஷன் இருக்கு. அதெல்லாம் வந்து ராகு ஏஎம்கேல நீங்க பார்க்கலாம். இன்னும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். ஒருத்தர் வந்து டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு வடை சாப்பிடுவாரு அப்படின்னா, அவரு தொடர்ந்து வடை அடுத்த நாளும் அந்த வடை சாப்பிடுற அந்த எண்ணம் வந்து அவருக்கு தோணும். அப்படி சொல்றீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப ஸ்மோக்கிங் பண்ணிட்டு ஓ! இருக்காருன்னா, அந்த ஃபுட் ஹேபிட். ராகு வந்து ஸ்மோக்கு. சிகரெட் குடிக்கிறது ஓகே. இந்த மாரி எல்லாமே ராகு தான். ஸோ ஓகே. ஸ்மோக்குக்கு ராகு அதிபதி. ஸோ ராகு வந்து நீங்க அத அந்த வழியில யூஸ் பண்ணலாம். அதான் நான் சொல்றேன்ல வெரி குட். 2ஆம் வீட்டு காரகத்துவத்த நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்க. செக் பண்ணி பார்க்கலாம். கேட்டுக்கலாம். வெரி குட். வெரி அதான் குட். திடீர் அதாவது இது வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் கரியர்ல. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ராகு ஏஎம்கேல கண்டிப்பா இருக்கும். சடன் மணி வந்து ஈவென்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கிறதுக்கு வருது. வாய்ப்பு உண்டு. என்னங்கண்ணா? ஓகே. சடனா சடனா நடக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பா சடனா கெரியர்ல. நடக்கக்கூடிய இன்னும் ஓகே. பாசிட்டிவ் சைடுல திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம். திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, வேலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பத்தலன்னு வேலைய விட்டு நீக்கலாம். அந்த மாரி கூட ம். வரலாம். கண்டிப்பா மணில சீட்டிங் ஓகே. சொல்லலாம். நீங்க ராகு ஏஎம்கே திசை நடக்குதுன்னா மணில வந்து சீட்டிங்ல ஏமாறலாம். யார்கிட்டயாவது எஸ். ஒருத்தர்ட்ட பணத்த குடுத்து கரெக்ட். ஏமாறுறது. ஸோ அது ராகு ம். ஏஎம்கே வந்து திசை நடக்குதுன்னா, அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. மணில வாய்ப்பு உண்டு. சீட்டிங் நடக்கலாம். ஃபேமிலிலயே மணி யார்கிட்டயோ குடுத்து அவங்களால சீட்டிங் ஏமாறலாம். சொந்தத்துக்குள்ள பணத்த குடுத்து ஏமாறுறது. ஸோ இந்த ஓ! மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ராகு ஏஎம்கே அதோட திசாபுத்தியில ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா, இது இப்ப ராகு திசை நீங்க பார்க்குறோம்ல நார்மலா செக் பண்றோம்ல. அது ராகு என்ன பொசிஷன்னு பாருங்க. ம். என்ன ஜெமினி காரகத்துவம் வாங்கியிருக்காரு. ம். இப்ப ஏஎம்கே காரகத்துவம்னா, அந்த ஏஎம்கே காரகத்துவத்துல இந்த ராகு வேலை செய்வார். ஓ! ஓகே. ஸோ இது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும். ஓ! ராகுக்கு மட்டும் நான் சொல்லல. எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, ஓகே. ம். ஓகே. நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம். கேது. கேது ஏஎம்கே அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் கரியர். ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகள். ஹீலிங் பண்றது. ஓகே. பேக் அண்ட் ரோல். ம். பேக் அண்ட் ரோல்னா நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் ரோலுக்கு வராது. பேக் அண்ட்ல வந்து வேலை செய்றாங்க ஓகே, இல்லையா? அந்த அந்த ஒர்க் எல்லாமே ஓகே. கேதுவோட ஒர்க். தனிமையில வேலை செய்றது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஓ! துறைகள். ஸோ இதெல்லாமே வந்து கேதுவோட ம். அப்ரோச் வேலையில. இந்த நைட் ஷிஃப்ட்லாம் சொல்றோமே, அது அது வந்து கேதுக்கு பொருந்துமா? பொருந்தும். ராகு ஓ! கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர். கொஞ்சம் வித்தியாசமான ஒர்க் ஸ்டைலு. சந்திரன் ஏஎம்கே கூட உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் சொல்லலாம். சந்திரன் வந்து நைட்ல வர்ற கிரகம். ஓ! ஸோ சந்திரன் ஆமா. நைட்ல வருது கரெக்ட். எஸ். அப்படிங்கிறனால எஸ். சந்திரன் ஏஎம்கே வந்து நைட் ஷிஃப்ட் குடுக்கும். பகல் ஷிஃப்ட்னா உங்களுக்கு வந்து சூரியன் ஏஎம்கேவா இருக்கும். சூரியன் ஓ! 10ல் இருக்கு அப்படின்னா, அவங்க பகல்ல ஒர்க் பண்ணாங்க. சந்திரன் 10ல் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓ! சந்திரன் சூப்பர். நைட்ல வர கிரகம்ல. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ இது பேசிக்காவே நீங்க சொல்லலாம். கரெக்ட். வெரி குட், வெரி குட். கேது சூப்பர், ஏஎம்கேல சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம்னா, மணி பிரேக் ஆவறது. மணி ஒரு இன்ஃப்ளோ வந்து வர்றது வந்து ஒரு ஒரு டைம்ல நின்னு வர்றது. பிரேக் ஆகும். மணி பிரேக் பண்ணுவாரு. பணம் சம்பாதிக்கிறதுல ஓ! பிரேக் பண்றது. ஸோ ஃபேமிலி விட்டு கொஞ்சம் செப்பரேஷனா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கேது ஏஎம்கே வந்து சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகே. சரிங்க. அவ்வளோதான். 9 அருமை. கிரகம் கவர் பண்ணிட்டோம். ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, நம்ம அமர்த்திய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎம்கே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் ஏஎம்கேவா இருந்தா, எப்படி அது வந்து பலன்கள் வந்து நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கிறத சூரியன், சந்திரன்ல தொடங்கி நம்ம வந்து ராகு, கேது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களோட ஜாதகத்துல நீங்க உதாரணத்துக்கு சொன்னாங்க. ஏஎம்கே அப்படின்னா கெரியர், ப்ரொஃபஷன், ஃபேமிலி, மணி இதெல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்கேவ பத்தி மட்டும் வச்சு நீங்க முடிவு எடுக்க வேணாம். உங்களோட ஜாதகத்துல கெரியர் பார்க்கணும் அப்படின்னா, லக்னத்துக்கு 10ஆம் வீடு தான் உங்களுடைய ஜாதகத்துல கெரியர் பார்க்கறதுக்கு நம்ம மேஜரா பார்ப்போம். அந்த விஷயத்தோட இந்த அமர்த்திய காரகன் எங்க உட்கார்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஆய்வு செஞ்சு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு உறுதித்தன்மை இல்லாம அடிக்கடி விபாரி சொல்லுவாங்க நம்ம நிகழ்ச்சியில, ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஜோதிடத்துல. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் வீட்டையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதே நேரத்துல அமர்த்திய காரகன் எந்த கிரகம் வாங்கியிருக்கு, அந்த அந்த கிரகம் எங்க உட்கார்ந்திருக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்த்த தகவல்களோட ஒன்றிணைச்சு உங்க ஜாதகத்துல நீங்களே செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் கண்டிப்பா தருவோம். ஸோ தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். நிகழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.